ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாத்தி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம். சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. விருச்சிக லக்கணம், லக்கணத்திலே புகன். தனுசு ராசி, ராசியிலே எதிரியாகிய சுக்கிரன். 7, 8, 9ஆம் இடத்தில் சனி. பெத்த தாப்பனுக்கு சுமையாக வந்திருப்பாள் பெண்மணி. மனவேதனைக்குரிய வாழ்க்கையாக நடக்கும். இதில் மாற்றமான வாழ்வு நடக்க மாதங்கள் 3 ஆகும். சனி பகவானுடைய பார்வையிலிருந்து வேறுபட்டு நிற்கும் பொழுது கலத்தர ஸ்தானத்தில் மாற்றம் உண்டு. பொறுமையாக இரு, வெற்றியாக்கி தருகிறேன். கால் ஒன்று வேற என்னப்பா வேணும்? சனி பகவான் இருக்கிறனால சம்மந்த வழி சங்கடப்படுத்தும்பா. அவங்க மனதை மாற்றி தரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் வா, சமாதானமான வாழ்வை நிறைக்கிறேன். சென்று வருக. கூடலழகர் பெருமாள் கோயிலுக்கு போனியாம். கூடலழகர் பெருமாள் கோயிலுக்கு போனியாம். கூடலழகர் பெருமாள் கோயிலுக்கு போனியாம். ஒரு முறை கும்பிட்டுக்கா. போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. பார்ப்பது வியாபாரமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டது மனைவி. உண்மையா இல்லையா? கேட்பது மனைவியை பற்றி இருந்தாலும் கேள்விக்கு காரணமானது பிள்ளைகள். ஒரு பிள்ளையினுடைய உள்ளமும் ஒழுக்கமும் சரியில்லாத காரணத்தால் வெந்தது உன் மனம். அந்த நிலைகளை மாற்றி அமைத்து சீராக்கி தர என்பது உன் கேள்வி. என்ன? இப்போ குடியிருக்கும் இடத்தில் உள்ள மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும். கடனை அளிக்க வேண்டும். வியாபாரத்தை பெருக்க வேண்டும். காலில் விழுந்து வர வேண்டும். சேத்தையை சொல்லிடுவோம். அதை ஏன் தனியாக சொல்லுது? என்னக்கா? என்ன வேணும்? என்னப்பா வேணும்? இந்த தொழில் நல்ல நடக்கும், வருமானம் பெருகும். வருமானம் முழுக்க முழுக்க பொண்டாட்டி கைக்கு போயிடும். அதுக்கு பிறகு அவள் முழுமையாக சம்மதிப்பாள். கூட இருக்கும். சென்று வருக. கர்மசாமிக்கு அப்படியா? சரி. என்ன வயத்தை பற்றி கேட்கு? குழந்தை பற்றி கேட்க வந்தது யாரு? வழிவிடு, வழிவிடு. நீ தான். கால்வா. விழுந்துடக்கூடாது, படபடக்கக்கூடாது, நிதானம் தவறக்கூடாது, அமைதியாக வரணும். உண்மையா இல்லையா? இடம் சொத்து சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தது யாரு? வா, முன்னால வா. வாட. யாருக்கு குழந்தை வேணும்? பையனுக்கு. பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு அழகர் மலைக்கு போயிருந்தீங்களா? ஆம்பளை பிள்ளை பிறப்பான். இந்த வருஷம் அழகர் ஆற்றுல இறங்கின உடனே அழகர் என்றே பேர் வை. என்ன பேர் வைக்கலாம்? அழகர் என்றே பேர் வெற்றி விட்டு வா. அங்கே நான் வந்து முதல்ல நிற்பேன் 18ஆம் படி கருப்பசாமியாக. இந்த அப்படியே வெற்றி விடு. ஓடு. வாடா தம்பி வா. என்ன கேட்டு வந்த? என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. வா. கூப்பிட்டாச்சுல காலையில். உன்னுடைய உறவினர்களால் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் உண்டு. இதில் மாந்திரிகத்தால் சூனியங்கள் செய்து உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு சொத்துக்களில் ஏவல் பிரச்சனைகள் வந்து பயங்கரமான பகையும் வழக்குகள் விசாரணையும் சந்திக்கக்கூடிய விதியை அடைந்து விட்டீர்கள். கால் விட்டு வாங்கோ. ஜபா பையன் அங்கே காணலை. எங்கடா நிற்கா? வேரிக்காவா?
இந்த சொத்து பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு சுபிட்சமா முடிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? வா, பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார், உன்னை ஜெயிச்சு தரேன், உரிமையில யாரும் தலையிடாமல் காக்கிறேன், வெற்றி உணர்வா. கர்மசாமிக்கு தான் பார்க்கிற ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தமாக வருமானமே வரமாட்டுக்கு, காரியமே நடக்க மாட்டுக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேட்கிறார். வரலாம், கால் ஒன்று வரலாம். உட்காரலாம். உன்னுடைய தொழிலை தடையில்லாமல் நடத்தி ஜெயிக்க வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? பக்கத்தில் வரலாம். இந்தாப்பா, ஆரோக்கியமும் கிடைக்கும், 3 மாதத்தில் ஒரு இடமும் முடியும், ஜெயிச்சு தரேன், வெற்றி உண்டு. கோயம்புத்தூர் என்ன அமைதி பக்தர்கள், அமைதி 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 அமைதி. இந்தாங்க, அதாவது கோயம்புத்தூர் பக்தர்களுக்காக 106 வந்து நிக்க கூடாது, கோயம்புத்தூர் பக்தர் மட்டும் தான் நிக்கணும். அதாவது அமைதியா இருங்க. இந்த பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, ஏன் சொல்ல போடுங்க. எல்லாரும் என்னுடைய வார்த்தையை கவனியுங்கள். மதுரையிலிருந்து வந்த மக்களுக்கு ஒரு மன வருத்தம்.